நாக்ரில வந்து எனக்கு கால்ஸே வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்காக நான் சொல்ல போற இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நிறைய கால்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சோ நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட நாக்ரில நீங்க அப்லோட் பண்ணிருக்க ரெஸ்யூமை டே பை டே அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி அதே ரெஸ்யூமை நீங்க அப்லோட் பண்ணணும். ஏன்னா ஹெச்ஆரோட பேக்எண்ட்ல 2 காலம் காட்டும். ஒன்னு மாடிஃபிகேஷன், அனதர் ஒன் இஸ் லாஸ்ட் ஆக்டிவ் டேட் அப்படின்னு சொல்லி காட்டும். சோ இந்த ரெண்டுமே சேம் டேட்ல காட்டினாதான் உங்க ரெஸ்யூம் மேல பூம் பாய் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹெச்ஆருக்கு உங்க ரெஸ்யூம் ஷோ ஆகி அவர் உங்களுக்கு கால் பண்ணிடுவாரு. நம்பர் 2, ஃப்ரெஷரா நீங்க இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் காலத்துல நீங்க என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணும். உங்க ப்ராஜெக்ட்டை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த நாக்ரி போர்ட்டல்ல நீங்க போட்டு வச்சிருக்கும் போது ஹெச்ஆர் அதை கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அவர் உங்க கூட பேசணும்னு நினைப்பாரு. சோ அப்பதான் உங்களுக்கு கால் வரும். நீங்க எந்த பொசிஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு மட்டும் தான் நீங்க நிறைய கம்பெனிஸோட ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். நீங்க மாத்தி இப்ப ஜாவா படிச்சுட்டு நீங்க ஒரு .NET அதுக்கப்புறம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த மாதிரி மாத்தி பொசிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களோட நாக்ரி அல்காரிதமே மாறிடும். சோ அதனால உங்களுக்கு கரெக்டான ஹெச்ஆர் கையில உங்க ரெஸ்யூம் போய் சேராது. சோ அதுதான் ப்ராப்ளமா இருக்கும். சோ இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க மாத்திட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கான கால்ஸ் வர